ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் தினேஷ். மீண்டும் உங்களை இன்னொரு பேய் ஸ்டோரியோட சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். 1999 கல்யாணமாகி 6 மாசம் கர்ப்பமா இருந்த ஒரு பெண்ணுக்கு அந்த வீட்டில் இருக்கிற ஒரு சூனியக்கார கிழவி அந்த கர்ப்பிணி பெண்ணோட சாப்பாட்டுல ஜின்ன ஏவி விட்டு கொல்ல முயற்சி செய்யறா. சாப்பாட்டுல ஜின்ன ஏவி விட முடியுமான்னு நினைக்கிறீங்கல்ல? கண்டிப்பா முடியும். ஏன், எதுக்கு பண்றா, அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு என்ன நடந்ததுன்னு முழுசா தொடர்ந்து வீடியோ பாருங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க பண்ற சப்ஸ்கிரைப் ஒவ்வொன்றும் மர்மமான உண்மை கதைகளை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க எனக்கு உதவியா இருக்கும். உங்களோட வாழ்க்கையில நடந்த உண்மையான திகில் சம்பவங்களை எனக்கு வாட்ஸ்அப்ல வாய்ஸ் நோட்டா ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த ஸ்டோரியை ஷேர் பண்றேன் எல்லாருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கதையை எனக்கு ஷேர் பண்ணது திருச்சியை சேர்ந்த நிக்கில்ங்கிறவர். இவரு பிறக்கிறதுக்கு முன்னாடி இவங்க குடும்பத்துல இவங்க பெரியப்பாக்கு நடந்த சம்பவம். அப்போ எல்லாரும் குடும்பமா ராஜஸ்தான்ல வாழ்ந்துட்டு வந்தாங்க. இப்போதான் வேலை காரணமா திருச்சியில செட்டில் ஆயிருக்காங்க. அப்பப்போ இந்த கதைய நிக்கிலோட பாட்டி இவர்கிட்ட சொல்லுவாங்களாம். அதை தான் நம்ம கிட்டயும் இவரு ஷேர் பண்ணி இருக்காரு. 1991 நிக்கிலோட ஃபேமிலி மொத்தமும் ராஜஸ்தான்ல ஒரு சின்ன கிராமத்துல இருந்தாங்க. சித்தார்த் மற்றும் அதித்தி நிக்கிலோட பெரியப்பா மற்றும் பெரியம்மா 2 பேருக்கும் கல்யாணமாகி 1 வருஷம் ஆகுது. அப்போ அதித்தி பிரெக்னண்டா இருந்திருக்காங்க. அப்போ சித்தார்த்தோட வேலை காரணமா 2 பேரும் குடும்பத்தை விட்டு ஜெய்ப்பூருக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு டவுனுக்கு புதுசா ஒரு வீட்டுக்கு குடி போறாங்க. அங்க பேராசை பிடிச்ச வயசான பாட்டி மற்றும் தாத்தா 2 பேரும் இருக்காங்க. மேல் போர்ஷன் சித்தார்த் மற்றும் அதித்தி வாடகைக்கு எடுத்திருந்தாங்க. அப்பப்போ பகல் மற்றும் இரவுல கீழ் வீட்டுல மந்திரம் ஜபிக்கிற சத்தம் சித்தார்த்துக்கும் அதித்திக்கும் கேட்டுட்டே இருந்திருக்கு. பெருசா அதை பத்தி கண்டுக்காம அங்க இருந்திருக்காங்க 2 பேரும். அப்படியே நாட்கள் போக ஒரு நாள் சித்தார்த் வேலைக்கு காலையில கிளம்புனதும் அந்த கிழவி அதித்தி கிட்ட வந்து, நீ கர்ப்பமா இருக்கன்னு ஆசையா நான் உனக்கு சுத்தமான பசுமாட்டு நெய்யில கிச்சடி செஞ்சுட்டு வந்திருக்கேன்னு சொல்லி கொடுத்துட்டு போறாங்க. அவங்க வீடு தேடி வந்து கொடுத்துட்டு போறதால வேணான்னு சொல்ல முடியாம வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு ஒரு ஸ்பூன் கிச்சடி மட்டும் சாப்பிட்டு அப்படியே வச்சிடுறாங்க. ஏன்னா அப்படி அதை சாப்பிடும்போது அதை சாப்பிடவே முடியாம ரொம்ப கசப்பா கெட்டு போன மாதிரி இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் அன்னைக்கு நைட் நிறைய பயங்கரமான அமானுஷமான சம்பவங்கள் அதித்தி மற்றும் சித்தார்த் வாழ்க்கையில நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அதித்தி நைட்ல 2 வாய்ஸ்ல சத்தமா பேசுறதும் கத்துறதும், ஒரு வாய்ஸ் அவங்களோட வாய்ஸ், இன்னொரு வாய்ஸ் கரகரப்பான ஒரு ஆம்பளையோட வாய்ஸ், அப்புறம் திடீர்னு சிரிப்போட கத்துறதும், வீட்டை சுத்தி சுத்தி கண்ணை விரிச்சு விரிச்சு பாக்குறதும், திடீர்னு கதறி அழுவுறதுமா அவங்க நடவடிக்கைகள் நாளுக்கு நாள் மோசம் ஆகிட்டே போயிட்டு இருந்தது. வீட்டை விட்டு வெளியே கூட்டிட்டு போனா அமைதியா எப்பயும் போல இருக்காங்க. ஆனால் மறுபடி வீட்டுக்கு வந்ததும் கத்திக்கிட்டு பெட்ல மயங்கி விழுந்துடுறாங்க. முதல்ல இது கர்ப்ப காலத்துல எல்லா கர்ப்பிணி பெண்களுக்கும் வர்ற மன அழுத்தமா இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனால் நிலைமை இன்னும் ரொம்ப மோசம் ஆகுது. திடீர்னு நடுராத்திரியில எழுந்து தன்னோட கண்களை மூடிக்கிட்டு கண் கலங்கி அலறாங்க. அப்புறம் தன்னோட விரல்ல இருக்கிற நகங்களை வச்சு அவங்களோட உடம்பு ஃபுல்லா கீறிக்கிறாங்க. அதுல இருந்து ரத்தம் வடியுது. இருந்தாலும் விடாம அது மேலேயே திரும்ப திரும்ப கீறிக்கிறாங்க. சித்தார்த் கிட்ட அதித்தி நார்மலா இருக்கும்போது ஒரு விஷயத்த சொல்றாங்க. இருண்ட கருப்பான நிழல் உருவம் எதையோ என்கிட்ட சொல்ல வருது. அந்த உருவம் 3-4 டைம் என்னோட கைய பிடிச்சி இழுத்துக்கிட்டு எங்கேயோ கூட்டிட்டு போறதா சொல்றாங்க சித்தார்த் கிட்ட. இதையெல்லாம் கேட்டுட்டு சித்தார்த் என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு. அவரும் பல டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போய் அதித்தியை காமிக்கிறாரு. ஆனால் யாருக்கும் எந்த காரணமும் தெரியல. உடம்புல எந்த கோளாறும் இல்லைன்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. அதித்தியோட உடம்புல எந்த கோளாறும் இல்லைன்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. அதித்தியோட இரட்டை குரல், அப்புறம் 10 ஆம்பளைங்களுக்கு சமமான சக்தி, இதுக்கெல்லாம் எந்த டாக்டராலையும் விளக்கம் தர முடியல. ஒரு நாள் நைட் சித்தார்த் மற்றும் அதித்தி 2 பேரும் தூங்கிட்டு இருக்கும்போது அதித்தி எழுந்து பெட்ல உக்காந்துக்கிட்டு கரகரப்பான ஆம்பளை வாய்ஸ்ல கத்துறாங்க. அந்த சத்தத்தை கேட்டு சித்தார்த் அப்போ அந்த கரகரப்பான ஆம்பளை குரல்ல அதித்தி ஒரு விஷயத்த சொல்றாங்க. அந்த வீட்டுக்கார கிழவி உன்னோட பொண்டாட்டிய கொல்ல நினைக்கிறா. இவளுக்கு பைத்தியம் பிடிக்க வச்சு இவளை கொன்னு அந்த கிழவியோட மகளை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறது தான். அந்த கிழவியோட மகளை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறதுக்காக
தான் ஜின்னான என்ன ஏவி விட்டான்னு சொல்லி அதித்தி மயங்கிடுறாங்க. இதுதான் உண்மைன்னு தெரிஞ்சதும் சித்தார்த் ஊர்ல இருக்கிறவங்கள வீட்டுக்கு வர சொல்லி நடந்ததை எல்லாம் சொல்றாரு சித்தார்த். அவங்க இதையெல்லாம் கேட்டுட்டு என்ன பண்றதுன்னு யோசனை பண்ணி அடுத்த நாள் அந்த ஊர்லயே ஃபேமஸான பேய் மற்றும் ஆவிகளை ஓட்டுற சக்தி வாய்ந்த ஒரு பெண் சாமியார் கிட்ட போறாங்க. இவங்க நடந்ததையெல்லாம் அவங்க கிட்ட சொல்றாங்க. அந்த பெண் சாமியார் மௌனமான எல்லா விஷயத்தையும் கேட்டுக்கிட்டு நாளைக்கு காலையில உங்க வீட்டுக்கு வரேன்னு சொல்றாங்க. அடுத்த நாள் அந்த பெண் சாமியார் இவங்க வீட்டுக்கு வந்து வீட்டை எல்லாம் சுத்தி பார்த்துட்டு தொடர்ந்து 14 நாட்கள் மந்திர பூஜை பண்ணணும், அதுவும் சித்தார்த் மற்றும் அதித்தியோட பெட்ரூம்ல பண்ணணும்னு ஏற்பாடு பண்றாங்க. ஒவ்வொரு நாள் பூஜையிலையும் மந்திரங்கள் உச்சரிச்சு வீட்டோட எல்லா மூலையிலையும் மந்திர நீரை தெளிக்கிறாங்க. இப்படியே 14 நாட்கள் நடக்குது. அப்புறம் நாட்களுக்கு நாள் ஜின்னோட சக்தி அந்த வீட்டுல வேலை செய்யல. அந்த ஜின்ன அதித்தியோட உடம்புல இருந்து விரட்டி விட்டாங்க. அப்புறம் அவங்க அதித்தி சாப்பிட்ட கிச்சடியில ஜின்ன ஏவி கொள்ள முயற்சி செஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. எல்லாரும் அதை கேட்டுட்டு பயந்து போறாங்க. அதித்தியும் 14 நாள் பூஜைக்கு பின்னாடி கரகரப்பான வாய்ஸ்ல பேசுறது, நைட்ல திடீர்னு அழுவுறது, இந்த மாதிரி எந்த தொந்தரவும் இல்லாம பழைய நிலைமைக்கு திரும்புறாங்க. ஆனால் இன்னொரு சோகமான விஷயம் அவங்க வாழ்க்கையில நடந்தது. என்னன்னா அதித்திக்கு பிறந்த குழந்தை உடம்புல 4 அங்கங்களும் வேலை செய்யாது. குவாட்ரிப்ளகிக்ங்கிற ஒரு நோயோட அந்த குழந்தை பிறந்திருக்கு. இதற்கான காரணத்தை டாக்டர்ஸ் கிட்ட கேட்டா அவங்களுக்கும் என்ன காரணம்னு தெரியல. பின்பு அவங்க அந்த வீட்டை காலி பண்ணிக்கிட்டு அவங்க சொந்த ஊருக்கே திரும்பி போயிடுறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த கிழவியும் கிழவனும் அந்த ஊரை விட்டு போயிட்டாங்க காலி பண்ணிக்கிட்டு. இன்னைக்கும் நிக்கிலோட குடும்பத்தை சேர்ந்தவங்க அந்த கசப்பான விஷயத்தை மறக்காம அப்பப்போ ஃபேமிலி மீட்டிங்ல ஞாபகம் வரும்போது பேசிப்பாங்களாம். அதனாலதான் நமக்கு அவரு இப்படி ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணி இருக்காரு. அதனாலதான் நானும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். அவருக்கும் உங்களுக்கும் நன்றி. இந்த உண்மை சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய அனுபவங்களை என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய சப்ஸ்கிரைப் ஒவ்வொன்றும் இந்த மாதிரி உண்மை சம்பவங்களை உங்ககிட்ட நான் கொண்டு வந்து சேர்க்க எனக்கு ஹெல்ப்பா இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி பேய் அனுபவம் நடந்திருக்கா? அதை என்கிட்ட ஷேர் பண்ண நினைக்கிறீங்களா? டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற மொபைல் நம்பருக்கு வாய்ஸ் நோட் பண்ணி அனுப்புங்க. உங்களுடைய உண்மை அனுபவங்களை நான் எல்லாருக்கும் ஷேர் பண்றேன். மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி.